திமுக கூட்டணியிலிருந்து ஒரு புதிதாக ஒரு கட்சி வரும்னு எல்முருகன் சொல்றாரு. யார் அந்த கட்சி என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. யார் மேடம்? திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி இல்ல, பல்வேறு கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது யாரு அப்படிங்கறத அந்த நேரத்துல தான் சொல்ல முடியும். முன்னாடியே சொல்லிட்டோம்னா அதுல அப்புறம் வேற என்ன இருக்கு? கூட்டணி மந்திரி சபை ஏன்னா அமித்ஷா பேசுனதுல வேற சில விஷயங்கள் முன்னிலைப்படுத்துறாங்க. குறிப்பாக ஊழல் சார்ந்த விஷயங்களை அவர் பேசினாரு. அதை யாரும் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. அதை எப்படி மேடம் பாக்குறீங்க? அவர் இந்த டாஸ்மார்க் ஊழல் மற்ற ஊழல்களை பத்தி சொன்னாரு. அதை பெருசா திமுக எதிர்க்காம அவர் சொன்ன அந்த பாலிசி ரீதியான விஷயங்கள் மட்டுமே பேசிட்டு போறாங்க. விமர்சனம் ஆராசாவுடைய விமர்சனம் போன்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்ல 39,000 கோடி ஒரு ஊழல் பத்தி அமித்ஷா சொல்றாரு. அதை பத்தி யாருமே தமிழக அமைச்சர்களுக்கு கூடயோ திமுக பதில் சொல்லாம இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஊழல் அவங்க மேலதான் இருக்குது, அப்புறம் எதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க? அதுக்கு பதில் எல்லாம் அவங்க 2026 எலெக்ஷன்ல சொல்லணும். திரு அமித்ஷா அவர்கள் பேச்சிலே தமிழக அரசு தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி விவாதம் நடத்துவதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமான விஷயமா பார்க்கலாம். அதனால் அவர்களுக்கான வசதியாக ஊழலை மறந்துவிட்டு மற்ற பிரச்சனைகளை பற்றி திசை திருப்புவதற்காக செய்கிறார்கள். 2021 கோவை தெற்கு தொகுதியில நீங்களும் கமலஹாசனும் போட்டியிட்டீர்கள். அவர் நீங்க ஒரு 1700 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சீங்க. அவர் கிட்டத்தட்ட அவரும் கிட்ட வந்தாரு. இப்ப இன்று ராஜ்யசபா தேர்தலில் வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் இன்றைக்கு உறுதி செய்யப்படுகிறது. அவர் கிட்டத்தட்ட இன்று ஈவினிங் ராஜ்யசபா சர்டிபிகேட் வாங்குறாரு. அவர் உள்ள போறதுக்கு எம்பி ஆகிறதுக்கு. அவர் எப்படி பாக்குறீங்க? ராஜ்யசபா எம்பியா உள்ள போறாருன்னா தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபா எம்பியா உள்ள நுழையிற எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா அதே சமயம் தான் கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன சொல்லி தமிழக மக்களிடம் வாக்கு கேட்டார், எந்த அடிப்படையில் ஒரு கட்சியை ஆரம்பித்தார்? ஆனால் அவர்களுக்கு எல்லா மக்களுக்கும், அதாவது குறிப்பாக வாக்களித்த மக்கள், அவரோட கட்சி துவங்கின போது அதில் இணைந்து கொண்ட நிர்வாகிகள், அந்த கட்சியிலே இதற்கென்று இந்த கட்சிக்கென்று உழைத்தவர்கள், பணத்தை செலவு செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் துரோகம் செய்துவிட்டு தன்னுடைய ஒரு அரசியல் கனவிற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் போய் நிற்கிறார். அவர் ஒரு சிறந்த நடிகர். ஒரு நடிப்பு என்கின்ற விதத்திலே எனக்கு அவர் மீது ஒரு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டு அதை அம்போ என்று நடுத்தெருவில் விட்டுவிட்டு தான் மட்டும் உள்ளே நுழைந்தால் போதும் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய நபர் நல்ல வேளை ஜெயிக்கவில்லை என்று சந்தோஷம் அடைகிறேன். மற்ற திமுக எம்பிகளை காட்டிலும் மற்ற தமிழக எம்பிகளும் இந்தி தெரிந்தவர். குறிப்பாக அவருடைய பேச்சு எப்படி இருக்க போகிறது? உண்மையிலேயே பிஜேபிக்கு ஒரு தக் லைஃபாக இருக்குமா? அவர் தமிழ்நாட்டுல பேசினாலே அதுக்கு ஏகப்பட்ட பொழிப்புரை பதவுரை எல்லாம் நாம எழுதிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் ஹிந்தியில பேசுறத என்னுடைய ஹிந்தி சகோதரிகள் ராஜ்யசபால என்னோட மகளிரணி சகோதரிகளே இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். தெரியல, பாப்போம். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.